அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, இன்று நாம் நிறைய வசனங்களை வாசிக்க போகிறோம். நிறைய வசனங்கள். ஏன் அந்த வசனங்கள்? ஏனெனில் அந்த வசனங்கள் ஒரே ஒரு தீமை பேஸ் பண்ணி தான். அவ்வளோ வசனங்கள் அந்த ஒரு தீமை பேஸ் பண்ணி பைபிளில் இருக்குது. இப்போ வசனங்களை வாசிக்கும்பொழுது அல்லோ ஃபாதர் டாக் மிஸ் ஆகுதே ஃபாதர். திருப்பாடல் 107 20வது வசனம். அவர்தம் வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவு நின்று அவர்களை விடுவித்தார். அவர் தம் வார்த்தையை அனுப்பி. அப்போ அந்த வார்த்தை நமக்கு விடுதலை தருகிறது, நமக்கு ஒரு சுகம் தருகிறது, ஒரு குணமளிப்பு தருகிறது. அப்போ எதிலிருந்து இன்றைக்கி நமக்கு ஒரு விடுதலை வேணும், எந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும், ஆழமாக வேணும் அப்படின்னு சிந்திக்க போகிறது என்ன தெரியுமா? நம்மளுடைய உடலினுடைய ஒரு உறுப்பு, ரொம்ப 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 முக்கியமான ஒரு உறுப்பை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். எதுவாக இருக்கும்? நல்லா தெரியுது பார்த்தீங்களா? கண் இல்லை, நாக்கு. நாக்கை பற்றி பைபிளில் என்னெல்லாம் வசனங்கள் இருக்குது? நாக்கை பற்றி பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது நாக்கை பயன்படுத்துறதை பற்றி. இந்த நமக்கு இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்வாங்க. பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள் அதில் மேன்மையானது எதுவாக இருக்கும்? என்னது? என்ன? ஹார்ட்டா? காற்றா? ஏன் மென்மையானதா? ஆனால் வழிபாடுகளுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துறது எது? நெருப்பு. ஏன்? இந்த பஞ்சபூதங்கள் என்னெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். வெரி குட். இதில் மேன்மையானது நெருப்பு தான். ஏன் நெருப்பு? எல்லாத்தையும் எரிச்சிடும். தப்பு செஞ்சா நீரும் தான் தப்பு செஞ்சா அழிச்சிச்சு இல்லையா? நீரும் அழிச்சிருக்கு, நெருப்பும் அழிச்சிருக்கு, எர்த்துகேக் நிலமும் அழிச்சிருக்கு மனுஷனை. நாக்கு வடிவத்தில் கூட தான் வந்தார் தூய ஆவியானவர். காற்று வடிவத்தில் கூட தான் இருக்கிறார் தூய ஆவியானவர். ஒலிக்கிய அடித்து செல்லுதான் நெருப்பு. ஏன் நெருப்பு? காரணம் இதுவாக இருக்கலாம். ஏனெனில் மிச்ச பஞ்சபூதங்கள் அந்த நாளுமே பார்த்தீங்கன்னா, ஒன்று தான் அழுக்கு ஆனால் தன்னையே தூய்மையாக்கி கொள்ள முடியாது. தண்ணி அழுக்காயிடுச்சுன்னா அதே அழுக்காகும், அழுக்காகலாம். இட் கேன் பிகம் ஸ்பாயில்ட், கண்டாமினேட்டட் வாட்டர். அதனால் தண்ணி கூட நம்ம குடிக்கும் பொழுது காய்ச்சி குடிக்கணும்னாலும் சொல்கிறோம். இப்போ வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கிற பாட்டில்னால் அது நீங்கள் கழுவணும் அதை அப்படின்வாங்க. கழுவாமல் அந்த வாட்டர் பாட்டில் ஊற்றக்கூடாது, ஏன்னா அவ்வளோ பாக்டீரியா இருக்குன்னாங்க. நீங்கள் மினரல் வாட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட திரும்ப அதை கழுவி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தண்ணீர் தன்னையே அசுத்தமாக்கி கொள்ள முடியும். காற்றுக்கு தன்னையே அசுத்தமாக்கி கொள்ள முடியும், அசுத்தமாகலாம். ஆகாயம், டெல்லியிலலாம் இன்றைக்கி ஆளுங்களுக்கால மாஸ்கெல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க. பிகாஸ் அதனுடைய அந்த கிளைமேட், அந்த வெதர் எல்லாமே தன்னையே அழுக்காக்குது, அசுத்தமாகுது. அப்புறம் என்ன? நீர், நெருப்பு, நிலமும் அசுத்தமாகும். நமக்கு சந்தேகமே கிடையாது. நம்ம வீடே குப்பையாக தான் இருக்குது, வீட்டுக்கு வெளியும் குப்பையாக தான் இருக்குது, உள்ளேயும் குப்பை தான் இருக்குது. அப்போ நிலமும் அழுக்காக்கலாம். ஆனால் நெருப்பு தன்னையும் அசுத்தமாக்காது, தன்னிடம் வருவரையும்
அது தூய்மையாக்கும், அசுத்தமாக்காது. அதனால தான் இருக்கலாம் நெருப்புக்கு ஒரு மேன்மை இருக்குது, வழிபாடுகளில் யூஸ் பண்ணுறோம். இட் பியூரிஃபைஸ் இட் செல்ஃப். அதுக்குள்ளே என்ன தான் நீங்கள் பேப்பரை போட்டாலும் குப்பையை போட்டாலும் எதுவாக இருந்தாலும் தான் அதையே எரிச்சிடும். அது எரித்து எந்த அசுத்தமும் நெருப்பில் இருக்கிறது. அதனால் இருக்கலாம் நம்ம நெருப்பை பயன்படுத்துகிறோம். கத்தோலிக்க திருச்சபையில் தன்னையே நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருடைய பாவங்களால் கத்தோலிக்க திருச்சபை அழுக்காகுமா? Whether an individual sin can spoil the purity of the church, Holy Catholic Church. Individual sin, ஒரு தனிப்பட்ட நபருடைய பாவத்தின் வழியாக, நம்ம நாக்கை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அப்போ நான் தனிப்பட்ட ஒரு நபர் என்னுடைய வார்த்தை வழியாக என்னுடைய திருச்சபை அப்படின்னா மொத்தத்தில் உள்ள திருச்சபையோ, இல்லை என்னுடைய குடும்பம் அப்படின்ற திருச்சபைக்கோ என்னுடைய நாவின் வழியாக அசுத்தம் செய்ய முடியுமா கத்தோலிக்க திருச்சபையை? கத்தோலிக்க திருச்சபைக்கு 4 குணங்கள் இருக்குல்ல, the 4 characteristics 4. அதில் என்னது? கத்தோலிக்க திருச்சபையினோட 4 குணங்கள், 4 விசேஷணங்கள். விசுவாச பிரமாணம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? விசுவாச பிரமாணம் 2 விதத்தில் இருக்குது தெரியுமா? 2 விசுவாச பிரமாணம் இருக்குது தெரியுமா? ஒன்று தமிழில் ஒன்று இங்கிலீஷ்லையா இல்லையா? 2 விசுவாச பிரமாணம் இருக்குது தெரியுமா? நம்மளுடைய ப்ரேயர் புக்கில் இருக்கும். 2 விசுவாச பிரமாணம் இருக்குது. ஒன்று அப்போஸ்தலர்ஸ் கிரீடு, 12 அப்போஸ்தலர்கள், அதனால் அப்போஸ்தலர்ஸ் கிரீடு அப்படின்னுவோம். அதில் 12 இருக்கும். நைசியன் கிரீடு அப்படின்னுவோம். நைசியன் கிரீடு அது சாதாரணமாக நம்மளுடைய திருப்பலியில் சொல்கிறது இல்லை, ஆனால் திருப்பலி புத்தகத்தில் அது இருக்குது. அது நைசியன் திருச்சங்கத்தில் எழுதப்பட்ட அந்த விசுவாச பிரமாணம், அது நம்மளுடைய புக்கில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நைசியன் கிரீட் நம்மளுடைய திருப்பலி புத்தகத்தில் இருக்குது. இன்றைக்கி அந்த திருப்பலி புக் வரும்போது சொல்கிறேன். அதில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசேஷணங்கள் 4 வரும். அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசேஷணங்கள் 4 அப்படின்னு சொல்லி நைசியன் கிரீடில் வரும். அந்த விசுவாச பிரமாணத்தில் வரும். ஒரே, இன்னும் சொல்லுங்க, ஒரே புனித கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க. பார்த்தீங்களா? அப்போ தெரியுது உங்களுக்கு. இப்போ 4 விசேஷணங்கள். ஒரே புனித கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க, அப்போஸ்தலர்கள் வழி வரும் திருச்சபையை நம்புகிறேன் அப்படின்னும். 1 ஹோலி கேத்தலிக் அப்போஸ்தலிக் சர்ச் ஐ பிலீவ் அப்படின்னும். ஐ பிலீவ் இன் த 1 ஹோலி கேத்தலிக் அப்போஸ்தலிக். கேத்தலிக் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யூனிவர்சல், அவ்வளோதான். வேறு பிரம்மாண்டமான வேறு மீனிங் கிடையாது. அனைவரையும் உட்கொள்வது தான் கத்தோலிக்க திருச்சபை. கேத்தலிக் அப்படின்னா யூனிவர்சல், அனைவரையும் உட்கொள்ளும் ஒரு திருச்சபை. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் கேத்தலிக் சர்ச். யூனிவர்சல் அப்படின்றது அர்த்தம், அதனுடைய வேறு அர்த்தம் இதெல்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ கத்தோலிக்க திருச்சபை ஒரே புனித அந்த புனித கத்தோலிக்க தன்மையை என்னுடைய தனிநபருடைய பாவத்தால் அதனுடைய புனிதம் அழியுமா? அழியாதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஃபாதர்னுடைய ரெட்ரீட்னுடைய டாக்கு ஒரு 6 நாள் கொடுத்துக்கிட்டு இருந்த பொழுது அதில் ஸ்ரீனிவாசன் நகரில் தான் அதனுடைய ரெக்கார்டிங் சரியாகலைன்னு நினைக்கிறேன். அதனால் அதனுடைய ஒரு வார்த்தை இருக்குது, உன் நாமம் போற்றப்படுவதாக அப்படின்னு ஒரு ஜெபம் இருக்குது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயரை நாம் எவ்வாறு போற்றுவது? எப்படி போற்ற முடியும் ஆண்டவருடைய பெயரை? நாவாலெல்லாம் போற்ற முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையால் தான் நாம் போற்ற வேண்டும். அதாவது நல்ல பையன், இங்கே பையன் இன்னைக்கு வரலையா, பொண்ணும் வரலையா, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க 2 பேருமே. சரி, அந்த பையனோ பொண்ணோ சப்போஸ் அந்த ஸ்கூலுக்கு போகும் பொழுது பிடிஏ மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க, அப்பாவும் அம்மாவும் கூப்பிடுறாங்க. சில ஸ்கூலுக்கு போகும்போது அப்பா அம்மா பயந்து போவாங்க, சில பேரண்ட்ஸ். சிலவங்க சந்தோஷமாக போவாங்க. ஏன்? யார் பயந்து போவாங்க? பசங்க ஏதாவது தப்பு செஞ்சால் பயந்து போவீங்க. அங்கே போகும்போது உங்களுடைய நாமத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கிழிச்சிருவாங்க இல்லையா? உங்களுடைய நாமம் போற்ற பெறுமா? உங்களுடைய நாமம் இகழ்த்தப்படுமா? இகழ்த்தப்படும். புரியுதுங்களா? அப்போது ஒரு பையன் அப்பாவனுடைய பேரை காப்பாற்றுறதும் அப்பாவனுடைய பேரை
இகழ்த்துவதும் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஸ்கூல் அவன் எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து தான். அப்போ ஆண்டவரே உனது நாமம் போற்ற பெருக அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே ஒரு நல்ல திருச்சபையில், நல்ல கத்தோலிக்க திருச்சபையில் நல்ல கத்தோலிக்கனாக, ஒரு மகனாக மகளாக நான் வாழ்கிறேன் என்று நான் வாழும் பொழுது ஆண்டவருடைய நாமம் போற்றப்படுகிறது. ஸோ த்ரூ மை லைஃப் ஐ பிரைஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ், பிரைஸ் த நேம் ஆஃப் அபா ஃபாதர். என்னுடைய வாழ்க்கையின் வழியாக, என் வார்த்தையின் வழியாக நான் போற்றுகிறேன், புகழ்கிறேன் ஆண்டவருடைய நாமத்தை பை மை லைஃப். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு என்னால் ஒரு களங்கம் அப்படின்னா, என்னால் ஒரு களங்கம் என்னுடைய வாழ்க்கை வழியாக, வார்த்தை வழியாக நடக்கலாம். ஆனால் 2 தலங்கள் இருக்குங்க, 2 தலங்கள் இருக்கு. ஒரு தலம் இன்விசிபிள், இன்னொன்று விசிபிள். சர்ச்சுக்கும் 2 தலங்கள் உண்டு. இது சாக்ரமெண்ட்னுடைய கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். அருட்சாதனங்கள் என்றால் என்ன? அருட்சாதனம்னா என்ன? அருட்சாதனம் காணப்படுகின்ற, வெரி குட், காணப்படும் அடையாளங்களின் வழியாக காண முடியாத ஆசீர்வாதங்கள். வெரி குட், சூப்பர். அப்போ யூடியூப் பார்க்குறவங்க அது நல்லா கவனமாக பார்க்குறவங்களும் இருக்கீங்க. த்ரூ விசிபிள் சைன்ஸ் இன்விசிபிள் கிரேஸ், த்ரூ விசிபிள் சைன்ஸ் இன்விசிபிள் கிரேஸ். இதுதான் சாக்ரமெண்ட். இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் திருப்பலி நம்ம ஆரம்பிப்போம். திருப்பலியில் இங்கே தண்ணீர் இருக்கு, ரசம் இருக்கு, அப்பம் இருக்கு. காணப்படுகின்ற அடையாளங்கள், காணப்படுகின்ற அடையாளங்கள் வழியாக காண முடியாத ஆசீர்வாதம். அதே மாதிரி தான் திருச்சபை இஸ் ஆல்சோ அ சாக்ரமெண்ட் அப்படின்வாங்க. சர்ச் இஸ் ஆல்சோ அ சாக்ரமெண்ட். காணப்படும் அடையாளங்கள், காணப்படாத ஒரு ஆசீர்வாதம். திருச்சபை என்பது காணப்படுகின்ற அடையாளங்கள் உண்டு. இப்போ ஒருத்தங்க தோமையார் எத்தனை கோயில் கட்டினாரு? தோமையார் இந்தியாவில் வந்து கோயில் கட்டினார், தெரியுமா? தெரியாதா? எத்தனை கோயில்? 7 கோயில்னுவாங்க, 7.5 கோயில் அப்படின்வாங்க இல்லையா? தோமையார் கட்டினது 7.5 கோயில் அப்படின்வாங்க. அவர் என்னத்தை கட்டினார்? அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கோயில் கட்டினதையா சொல்றாங்க? இல்லை. அப்புறம் அவர் நிறுவியது எது? ஒவ்வொரு இடத்திலும் அவர் போய் நிறுவியது கட்டிட கோயில்கள் அல்ல. திருச்சபை என்று நிறுவியது 7 இடங்களில் அவள் போய் நிறுவிய திருச்சபைகள், அந்த சமூகம். அப்ப திருச்சபையில் காணப்படுகின்ற அடையாளம் உண்டு, காண முடியாத ஆசீர்வாதமும் உண்டு. அப்ப காண முடியாத ஆசீர்வாதம் என்ன? அதுதான் திருத்துவம் என்னும் ஒரு திருச்சபை. கடவுள் ஆலயமாக இருக்கிற ஒரு திருச்சபை, தந்தை மகன் தூய் ஆவியானவர் என்னும் ஒரு திருச்சபை. அதற்கு களங்கம் இல்லை. அதை அசுத்தம் செய்ய ஒருவராலும் முடியாது, ஒருவராலும் முடியாது. அப்ப அந்த மாட்சியை இன்று நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வார்த்தையின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக இந்த மாட்சியை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே உனது நாமம் போற்ற பெறுக, என் வாழ்க்கையின் வழியாக, வார்த்தையின் வழியாக. நீங்கள் இந்த வார்த்தையை நீ தவறாக பயன்படுத்தும் பொழுது, நீங்கள் நாவை தவறாக பயன்படுத்தும் பொழுது, நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தை பேசுறீங்க, சபிக்கிற வார்த்தை பேசுறீங்க, ஆசீர்வாதம் இல்லாத வார்த்தை பேசுறீங்க, நெகட்டிவான வார்த்தை பேசுறீங்க, புலம்புறீங்க, இப்படி நீங்கள் வார்த்தையை பயன்படுத்தும் போது ஆண்டவருடைய மாட்சியை வெளிப்படுத்த வேண்டிய நான் வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன். வெளிப்படுத்த வேண்டிய I should have done through my words, through my life, through my actions, I should have glorified God. ஆனால் அதை நான் செய்யவில்லை. அதனுடைய அர்த்தம் ஆண்டவருடைய அந்த இன்விசிபிளான தூய்மை கெடாது, கெடவே கெடாது. ஆனால் விசிபிளான தூய்மை கெடுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ திருச்சபையினுடைய தூய்மை கெடுமானா? கெடவே கெடாது. ஆனால் திருச்சபை என்னும் நீயும் திருச்சபை தான், நானும் திருச்சபை தான். திருச்சபை அப்படின்னு சொல்லும்போது வேற மாற்றி யோசிக்காதீங்க. போப்பாண்டவர், குருக்கள், கன்னியர்கள், அருட் சகோதரர்கள் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. திருச்சபை என்பது நானும் திருச்சபை தான், என்னுடைய வீடும் ஒரு திருச்சபை தான், என்னுடைய பங்கும் ஒரு திருச்சபை தான், என்னுடைய மறை மாவட்டம் ஒரு திருச்சபை தான், மறை மாவட்டங்கள் சேரும் ஒரு வட்டம் திருச்சபை தான். அனைத்துமே திருச்சபை. ஆனால் திருச்சபைக்கு இப்படி 2 விஷயங்கள் இருக்கு. விசிபிளானது இருக்கு, இன்விசிபிளானது இருக்கு. இன்விசிபிளாக இருக்கிற கடவுளுடைய அந்த திருச்சபை, கடவுளாக இருக்கிற அந்த திருச்சபை, மூவரு இறைவனுடைய திருச்சபையில் களங்கம் ஏற்படவே ஏற்படாது. அதில் அசுத்தம் நடக்கவே நடக்காது. அது நெருப்பை போன்றது. யாரெல்லாம் இந்த திருச்சபையில் ஆண்டவரோடு போய் சேர்கிறீர்களோ, பாவத்தை கொண்டு போய் போடுறீங்களோ, இந்த நெருப்பு அதை பஸ்மமாக்கிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவருடைய தூய்மை எனக்கு எவ்வளவு அசுத்தம் இருந்தாலும் அந்த அசுத்தத்தை தூய்மையாக்கும் தூய்மை அது. அசுத்தத்தால் அசுத்தமாகும் தூய்மை அல்லது. The holiness of God will make everything holy. அதுதான் holiness. இல்லைன்னா அது holiness கிடையாது. ஒருத்தர் அன்பானவர் அப்படின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? யாராவது தீமை உங்ககிட்ட செய்யும் பொழுது அவங்களுக்கும் அந்த அன்பு பொங்கி ஒழுகுது பாருங்க. தட் இஸ் லவ்.
யாராவது நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட யாரோ வெறுப்பை காமிக்கிறாங்கன்னா நீங்களும் வெறுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அன்பானவர்கள் கிடையாது. அந்த அன்பு ஒழுக மாட்டிருந்து பாருங்க. இட் இஸ் நாட் ஓவர் ஃப்ளோயிங். அப்போ ஓவர் ஃப்ளோ ஆகிற ஒரு விஷயம் தாங்க நீங்கள் அன்பானவர்களா இல்லையா அப்படின்றது. உங்களை யாராவது வெறுக்கட்டும், யாராவது திட்டட்டும், யாராவது மோசமாக பேசட்டும், பேசும் பொழுதும் அந்த அன்பு ஒழுகுது அப்படின்னா நீங்கள் அன்பானவர்கள். ஆனால் உங்களுடைய அன்பையே அசுத்தமாக்கும் வெறுப்பு மற்றவங்களால கொடுக்க முடியும், நீங்கள் அன்பானவர்கள் கிடையாது. புரிஞ்சுதா லாஜிக்? நீரினுடைய தூய்மை தான் ஏதாவது அந்த நீரை அசுத்தமாக்கலாம். காற்றினுடைய தூய்மை தான் நமக்கு அந்த காற்றை ஏதாவது அசுத்தமாக்கலாம். நெருப்பினுடைய தூய்மை நமக்கு இன்னும் கிடைக்கல. அந்த நெருப்பினுடைய தூய்மை யாராவது என்கிட்ட வந்தாலும் நானும் அவர்களை ஆசீர்வதித்து தான் விடுவேன். யாராவது என்கிட்ட தப்பா பேசினாலும் நான் தப்பா பேசாம என் நாவை தவறாக பயன்படுத்தாமல் அந்த நாவையும், என்கிட்ட வர அசுத்தமான நாக்கு இருக்கு இல்லையா, சபிக்கிற ஒரு நாக்கு இருக்கு இல்லையா, புலம்புற ஒரு நாக்கு இருக்கு இல்லையா, பொல்லாப்பு பேசுற ஒரு நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்கு என்கிட்ட வரும்பொழுதும் பரவாயில்ல விடுங்கம்மா அப்படின்னு சொல்ற ஒரு நாக்கா இருக்கும் என் நாக்கு. அப்ப என்னுடைய நாக்கு பஞ்சபூதங்களில் இந்த 4 பூதம் இருக்கு இல்லையா, அந்த பூதமா இருக்கக்கூடாது. எந்த பூதமா இருக்கணும்? நெருப்பு போல பூதமா இருக்கணும். என்னிடம் வரும் தீய நாவையும் நன்மையான நாவாக மாற்றும் நாவாக என்னுடைய வார்த்தை இருக்க வேண்டும். என்னிடம் வரும் வார்த்தைகள் எங்கிட்ட எவ்வளோதான் நெகட்டிவாக வந்தாலும், எவ்வளோமா மோசமான வார்த்தை வந்தாலும், எவ்வளோ டிஸ்கரேஜிங் வார்த்தை வந்தாலும் தளர மாட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. என் வார்த்தை வழியா ஒரு வார்த்தை நெகட்டிவாக விழாது உனக்கு. நெருப்பினுடைய தூய்மை, நெருப்பினுடைய ஒரு பவர், நெருப்பினுடைய ஒரு வல்லமை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்மளுடைய நாக்குக்கு எப்படிப்பட்ட, நம்மளுடைய வார்த்தைக்கு ஆக்கும் ஒரு வல்லமை உண்டு, அழிக்கும் ஒரு வல்லமை உண்டு. இல்லை ஏதோ ஒரு டாக் இருக்கு இல்லையா, போட்டு வச்சிருக்கிறேன், இது எந்த சேனல்னு தெரியல, எல்லா ஊர் தான் அம்பத்து தான் தெரியல. வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. நம்ம ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. அப்போ அது ஆக்கும் செய்யும், அழிக்கும் செய்யும். அப்போ அழிக்கிற வார்த்தைகள் அங்கிருந்து வரும் பொழுதும் ஆக்கும் வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய வல்லமை அப்படின்றது நெருப்பினுடைய வல்லமை. தீமை அழிக்க வருது, அழிக்க வரும்போதும் பரவாயில்ல விடுங்க சரி ஆகும் அப்படின்ற ஒரு வல்லமை கொடுக்குற வார்த்தையாக இருக்கும். இல்லை அங்கிருந்து ஒரு புலம்பல் வரும்போது அப்படியா ஐயோ எல்லாமே போச்சே அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தால் அங்கிருந்து உங்களை, அந்த ஒரு வார்த்தை உங்களை அசுத்தமாக்குது. நீங்களும் அசுத்தமாகறீங்க, அவங்களையும் அசுத்தமாக்குறீங்க. நீங்களும் வலுவின்மைக்கு போகிறீங்க, அவங்களையும் வலுவின்மை கொடுக்குறீங்க. அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு, உங்களுடைய நாக்கிற்கு ரொம்ப 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 ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் எனக்கு தோணுச்சு, சரி ஒவ்வொரு உறுப்பு என்னைக்காவது, இப்போ இன்றைக்கி நாக்க ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு ஏதாவது கண்ணை பற்றி பேசுவோம், அப்புறம் கையை பற்றி பேசுவோம், பைபிளில் கண்டிப்பாக இருக்கும், இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நாக்கை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? வசனங்கள் எடுத்து நீதிமொழிகளுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 14வது திருவசனம். வாக்குவாதத்தை தொடங்குவது மதக திறந்து விடுவது போலாகும். வாக்குவாதம் மேலும் வளரும் முன் அதை நிறுத்திவிடு. எடுத்தீங்களா? பார்த்தீங்களா? நீதிமொழி, பழமொழி 17வது அதிகாரம் 14வது திருவசனம். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஈவன் அங்கே உள்ளிருப்பு தியானத்துக்கு வரும்போது நான் சொல்லுவேன், தயவு செய்து யாருக்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. அது ஆன்மீகமான விஷயங்களாக இருந்தாலும் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆன்மீகமான விஷயமா இருந்தாலும் ஆர்கியூ பண்ணாதீங்க. பிகாஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் இஸ் ஆல்சோ அ சின். எப்படி ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் இருக்கும், ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனின்னு இருக்கும். பேராசை அப்படின்றது பணத்திற்கான பேராசை இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் வெல்த். அப்படி ஒரு ஆன்மா. அதே மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ். சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் தூக்கம் ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. ஈவில் ஸ்பிரிட். ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன். எதை பார்த்தாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஈவில் ஸ்பிரிட், எனக்குள்ளே செயல்படுகின்ற ஒரு தீமையின் சக்தி. இதை மாதிரி நமக்குள்ளே நிறைய ஸ்பிரிட் இருக்குங்க. சிலவங்க சொல்லுவாங்க, என் பையனுக்கு பேய் இருக்குது, என் பொண்ணுக்கு பேய் இருக்குது, எனக்கு பேய் இருக்குது, என்னுடைய பொண்டாட்டிக்குள்ளே பேய் இருக்குதுன்னு. பேய் மொத்தமாக ஹோல்சேலாக ஒருத்தருக்கு வரணுன்னே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் போதும் பேய். உடம்புல உங்களுடைய கண்ணு சுத்தமாக இருக்கும். கண்ணை வச்சு நீங்கள் பாவமே செஞ்சுருக்க மாட்டீங்க. கண்ணுனால பாவம் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. கையால் பாவம் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. உடல் உறுப்பில் 99 க்ளீனாக இருக்குது. நீங்கள் பாவத்துக்காக பயன்படுத்தவே இல்லை. ஆனால் ஒரு நாக்கில் மட்டும் இருந்தாலே போதும் பேய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். அந்த நாவினுடைய கடாட்சம் போதும் உங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிடும். சிலவங்க நாக்கு நல்லா இருக்கும், ஆனால் கண்ணு நல்லா இருக்காது. பேச்செல்லாம் ஆன்மீகம் பேசுவாங்க, உண்மையான ஆன்மீகமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கும், ஆனால் கண்ணு கரெக்டாக இருக்காது. சிலவங்க கண்ணு நாக்கு கரெக்டாக இருக்கும், கை. அதனால் பிசாசுக்கு வாழறதுக்கு ஏதாவது ஒரு உறுப்பு போதும் மனுஷனுக்கு, உன்னை மொத்தமாகவே அழிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் பாவம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு உறுப்பில் இருந்தால் கூட. அதனால தான் நான் சொல்கிறாரு, உன்னுடைய 2 கண்ணுக்கு பிரச்சனைக்கா ஒரு கண்ணை எடுத்து பிடுங்கி போட்டுருன்னாரு. உன்னுடைய விண்ணகத்திற்கு போகிறதுக்கு அது தடையாக இருந்தால் ஒரு கையை வெட்டிடு அப்படின்றார், காலை வெட்டிடு அப்படின்றார். இந்த உறுப்பு இல்லாமல் கூட உனக்கு போயிடலாம். எந்த உறுப்பு உனக்கு பிரச்சனை தருதோ அந்த உறுப்பை பிடுங்கி போட்டுடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நாக்கு என்ன பண்ணலான்னு இது முடியும் போது, இந்த பிரசங்கம் முடியும் பொழுது, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக இருக்கலாங்க. 99% உங்களுக்கு நீங்கள் பர்ஃபெக்டான ஆளாக இருக்கலாம். ஆனால் 1% இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இந்த நாக்கு வழியாக எத்தனையோ பேரை நம்ம அழிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா உதவி செய்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் நல்லா பணம் சம்பாதிக்கிறீங்க, நல்லா உதவி செய்கிறவங்களா இருக்கலாம். ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, ஃப்ரீயாக சாப்பாடு போடுறீங்க, படிக்க வைக்கிறீங்க, கல்யாணத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் செய்கிறவங்களா இருக்கலாம். கையால் நிறைய உதவி, பண உதவி எல்லாம் செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா, நாக்காக இருக்கலாம். நினைப்பி, நான் நல்லவனாக தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போகிறேன், நான் எப்பவுமே ஆன்மீகத்தில் தானே இருக்கிறேன், என்னுடைய கை எப்பவுமே ஜெபமாலை தானே பிடிச்சிக்கிட்டு இருக்குது, என் வாய் எப்பவுமே தானே சொல்லிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது மட்டும் நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அதனால் அது இந்த நாயை பார்த்துருக்கீங்களா? நாய், இந்த நாய் சைக்கிள் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நாய் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனோன்னா பின்னாடி துரத்திக்கிட்டே வரும். அந்த ஸ்ட்ரீட்டை நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அது அப்படியே சைலண்டாக பின்னால் போயிடும். அடுத்த ஸ்ட்ரீட்டில் வேற நாய் இருக்கும். அப்போது அந்த நாய்க்கு அதனுடைய ஒரு லொக்காலிட்டி இருக்குது. இந்த இடத்துல நான் தான் ராஜா, இந்த இடத்துல நான் உன்னை துரத்துவேன், அடுத்த இடத்துல வேற ஆள் பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நாய் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பேய் இருக்குது. பேய்க்கு ஒரு தேசத்தில் பேய் வாழும். அதனால தானே ஒரு பேய் சொல்லும் இல்லையா, ஒரு பேய் பிடித்தவன் சொல்லுவாங்கல்ல, எங்களை இந்த தேசத்திலிருந்து அகற்றி விடாதே, ஓட்டி விடாதே, அந்த பண்ணிக்குள்ளே எங்களை விட்டுடு அப்படின்வா. இந்த தேசத்திலிருந்து, do not send us from this place. So the Satan will live in a place. Satan will live in a person. சாத்தானுக்கு வாழ, ஸ்பிரிட்டுக்கு வாழ ஒரு பாடி வேணும், ஆன்மாவிற்கு வாழ ஒரு பாடி வேணும். அது இடமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம். சில திங்ஸ், சில இடம், சில நபர், அதில் நபரில். அப்போ நமக்கு எங்கே 99% பேய் இல்லை, ஆனால் ஒரு இடத்துல போதும் பேய்க்கு வாழறதுக்கு. நாக்கு, கண்ணு, கை, ஏதாவது ஒரு உறுப்பு போதும், நம்ம முழுவதுமாக அதை அழித்திடும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ், ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன், ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி, சாப்பிடணும், அங்கிருந்து வாங்கி சாப்பிடணும், இங்கிருந்து வாங்கி சாப்பிடணும், ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இதெல்லாமே ஒரு ஸ்பிரிட் மாதிரியே தான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்கியூமெண்ட். வாதாடுவது ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்றது ஒரு பேய் தான். அது வாதாடி ஜெயிக்கணும், வாதாடி ஜெயிக்கணும், வாதாடி ஜெயிக்கணும். நிறைய பேர் நம்மளோட யூடியூப் சேனல்லாம் கமெண்ட் போடுவாங்க, ஆனால் நம்ம வாதாட போகிறதே கிடையாது. எனக்கு தெரியும், நம்மளை சும்மா தூண்டில் போட்டு இழுக்கிறாங்க, சும்மா தூண்டில் போட்டு. ஏன் நம்ம தேவையில்லாமல் அந்த தூண்டில் போய் மாட்டணும்? ரீசெண்டாக ஒரு பையன்கிட்ட நான் சொன்னேன், அவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும், அவனுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஆக்சுவலி, இன்ஸ்டாகிராமில் நினைக்கிறேன், அவனுடைய அந்த குரூப்பில் நிறைய பேர் அவங்ககிட்ட அந்த வாதாடும் போது இவன் வாதாடுறான். முஸ்லீம் சகோதரர்களும் அவங்க யாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவனுக்கு இருக்கிறாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த குரூப்பில், இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லுவீங்க, ஃபாலோவர்ஸ். அந்த ஃபாலோவர்ஸில் இவனுக்கு நிறைய இந்த முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸினுடைய அந்த இஸ்லாமிய சகோதரர்களும் அவங்களுடைய அந்த குரூப்பில் இவன் இருக்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறது, இவன் பைபிளுக்காக ஆர்கியூ பண்ணுறான். அவங்க வந்து பைபிளுக்கு எதிராக ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டில் கடைசியில் என்ன நடக்கும், இவங்க ஒரு வாட்டி வந்த போது நான் சொன்ன, தயவு செய்து நீ ஆர்கியூ பண்ணாதே, இட் இஸ் அன் ஈவில் டு ஆர்கியூ. அது இவன் நல்லதுக்கு தானே செய்கிறான். நீங்கள் சொல்லுவீங்க, அவன் நல்லது தானே செய்கிறான் ஃபாதர், பைபிளுக்கு எதிராக ஒருத்தங்க சண்டை போடும்போது பைபிளுக்காக இவன் சண்டை போடுறான், அது நல்லது தானே நமக்கு தோணும். ஆனால் பிசாசு அப்படி தான் மெதுவாக கை வைக்கும், கால் வைக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இங்கே நிற்கிறேங்க, என்னுடைய ஆர்கியூமெண்ட் பொசிஷன் இது, சரியா? இப்போ நான் சண்டை போடுறேன், யார்கிட்ட சண்டை போடுறேன், பிரிவினை சகோதரர் யார்கிட்ட சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்க. மரியாளுடைய இமாக்குலேட் கன்செப்ஷன், மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள் என்று நான் இங்கிருந்து, என்னுடைய பொசிஷன் இது.
இந்த பக்கம் ஒருத்தங்க சொல்கிறாங்க, இல்லை மரியாள் ஜென்ம பாவத்தோடு பிறந்தவள். இந்த பொசிஷன் சரியா? 2 பொசிஷன். நான் அங்கிருந்து ஆர்கியூ பண்ணுறேன் எந்த பொசிஷனுக்கு, இந்த பொசிஷனுக்கு எதிராக. அந்த ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்கும்னா, இங்கிருந்து அந்த மிசைல் மாதிரி போன என்னுடைய புல்லட் மாதிரி போன என்னுடைய பாயிண்ட்டு எதுக்கு, அவனை அடிக்கிறதுக்கு, அவனை தகர்க்கிறதுக்குன்னு. அங்கே போகும்பொழுது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் யோசிப்பேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக யோசிப்பேன். என்ன யோசனை? இவனை அழிக்கணும், இவனை ஆர்கியூமெண்ட் அழிக்கணும். யோசிச்சு அழிச்சு இவன் கிட்ட நான் நெருங்கி ஒரு நாள் நான் எங்கே இருப்பேன் தெரியுமா? அவனுடைய பொசிஷனில் நிற்பேன் நான். இதுதான் ஆர்கியூமெண்டோடைய பிரச்சனை. ஆர்கியூனுடைய வலிமை கூட்டுறதுக்காக அங்கே அந்த அந்த திமிர் வருது, அந்த கர்வம் வருது. எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கர்வம். அந்த கர்வத்தில் ஆர்கியூ பண்ணி நான் ஒரு நாள் வேர் ஐ ஷுட் நாட் ஃபைண்ட் மை செல்ஃப் ஐ வில் ஃபைண்ட் மை செல்ஃப். ஆர்கியூமெண்ட்ல ஆரம்பிச்சது. அதான் பைபிள் சொல்லுது, வாக்குவாதத்தை தொடங்குவது மதகை திறந்து விடுவது போலாகும். வாக்குவாதம் மேலும் வளரும் முன் அதை நிறுத்திவிடு. அப்போ வீட்டில் சண்டை நடக்கிறது எனக்கு தெரியுமா? லேடிஸ் என்ன தெரியுமா சண்டை போடுவாங்க? ஏங்க நீங்கள் கோயிலுக்கு வரதில்ல? புருஷன் கூட சண்டை என்னது? அவர் கோயிலுக்கு வரல. என்னைக்காவது கோயிலுக்கு வந்திருக்கிறாரா? இவ்வளோ வருஷமாக சண்டை போடுறீங்க. வாக்குவாதம், சண்டை வீட்டில். ஆன்மீகமாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் வாக்குவாதங்கள் தான் வருது. அந்த வாக்குவாதங்களில் யார் ஜெயிக்கிறான் தான் அடுத்த பிரச்சனையே. அப்போ ஜெயிக்கிறதுக்காக வாக்குவாதம். அதனால் ஸ்பிரிட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் இஸ் ஈவில். எப்படி ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் ஒரு ஈவிலோ, ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி ஒரு ஈவிலோ, ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன் ஒரு ஈவிலோ, ஸ்பிரிட் ஆஃப் இது மாதிரி நிறைய ஸ்பிரிட் இருக்குது, லேசினஸ் ஒரு ஈவிலோ, அப்படி தாங்க ஸ்பிரிட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் ஆல்சோ இஸ் அன் ஈவில். 2வது ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 14வது திருவசனம். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். ரொம்ப கிளியராக இருக்குது அந்த வசனம். டு நாட் புட் எனி கர்சிங் வேர்ட். அது சில டைம் அந்த கோவத்தில் உங்களுடைய பையனையே நீங்கள் திட்டிடுவீங்க, உங்களுடைய பொண்ணையே திட்டிடுவீங்க, உங்கள் ஹஸ்பண்டே திட்டிடுவீங்க. அந்த கோவத்தில், அந்த கோவம் அவ்வளோ உச்சிக்கு போகுது. சில டைம் நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்டா, எவ்வளோ தெரியுமா உனக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் நீங்களே சொல்லிடுவீங்க. அப்புறம் அவனுக்காகவே நீங்கள் ஜெபிப்பீங்க, அப்புறம் அவளுக்காகவே நீங்களே முட்டிக்கால் போட்டு ஜெபிப்பீங்க, மெழுகுவத்தியெல்லாம் கூட ஜெபிப்பீங்க. ஆனால் நீங்களே பயன்படுத்தியிருக்கீங்க ஒரு வார்த்தை, உருப்பட மாட்டேன், நீ நல்லா இருக்கவே மாட்டேன், என்னை நீ அப்படி அழ வைக்கிறல்ல, பார் உனக்கு என்ன நடக்க போகுது பார், உனக்கு பார் என்ன மாதிரி கிடையாது, உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க போகிறா பார், நீங்களே தான் சொல்லுவீங்க. அப்புறம் நீங்களே தான் பொண்ணை தேடுவீங்க அவனுக்காக. ஃபாதர் ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். சொல்கிற வார்த்தை சபிக்கிற வார்த்தை எது? சொல்கிற வார்த்தை சபிக்கிற வார்த்தை சொல்லிட்டீங்க. நீங்கள் அதை எடுக்க முடியாது, போட்டுட்டீங்க அந்த வார்த்தையை. யூ கேனாட் டேக் இட் பேக். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கை விட்ட போன கல்லும் வாய் விட்டு போன வார்த்தையும் திரும்ப வராது. பிரைஸ் தி லார்ட். அதனால் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் கோவத்தெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் சாபத்தினுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட தான் சபிக்க போகிறீங்க. நீங்கள் வழியில் போகிறவனை சபிக்க போகிறீங்க. உங்கள் கூட வாழும்போது அந்த எரிச்சல் வந்து கோவத்தில் ஒரு வார்த்தையை பேசிடுறோம், ஆனால் அந்த வார்த்தை அப்படியே போய் பதியுதுங்க. அந்த வார்த்தை அங்கு நிறைவேறும். உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய மகளுக்கு, உங்களுடைய யாருக்காவது பதியும் அந்த மாதிரி வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எரிச்சலில் நம்ம கத்திரோம். ரீசெண்டாக ஒரு இடத்துல ஒருத்தங்களுக்கு நான் வந்து ஒரு யூடியூப்பில் எனக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு. அப்போ அந்த வீடியோ நான் ஒருத்தங்களுக்கு அனுப்பி கொடுத்தேன், ஒரு சிஸ்டர்ஸ் ஒரு கான்கிரிகேஷனுக்கு அனுப்பி கொடுத்தேன். சிஸ்டர் இது மாதிரி ஒரு வீடியோ போயிட்டு இருக்குது உங்களுடைய கான்கிரிகேஷனை பற்றி சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ அந்த ப்ரொன்ஷியல் நம்ம சொல்கிறாங்க, ஐயோ எங்களுக்கு தெரியல ஃபாதர், இது போனாங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ இது மோசமாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல ஃபாதர் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் இது தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ இது சாபத்தினுடைய செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் வயலேஷன் நடந்துகிட்டு இருக்குது சிஸ்டர், உங்களுடைய கான்கிரிகேஷனில் பார்த்தீங்களா இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பொழுது, ஐயோ ஃபாதர் சபிக்காதீங்க ஃபாதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சபிக்கலை சிஸ்டர், சாபத்துக்குள்ளானதை செஞ்சுருக்குறாங்க அவங்க, அதோ வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது, 1வது கட்டளைக்கு எதிரான ஒரு வீடியோ வந்துக்கிட்டு சிஸ்டர், கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் உடனே அந்த சிஸ்டர் டப்புன்னு சொன்னாங்க, ஃபாதர் உங்கள் வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தை சொல்லாதீங்க ஃபாதர், கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அந்த கான்கிரிகேஷனுக்கு போகிறேன் நான். அப்போ ரெட்ரீட் கொடுத்து ஒரு கான்கிரிகேஷன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயோ சொல்லாதீங்க நம்ம சிஸ்டர், நான் சாபத்தினுடைய வார்த்தையை நான் சொல்லலை சிஸ்டர், ஆனால் அந்த செஞ்ச விஷயம் சாபத்துக்குள்ளான விஷயம். ஐ டிட் நாட் கர்ஸ் யூ பை வேர்ட்ஸ். அப்போ உண்மையாகவே இந்த வார்த்தைகளை அவங்க மதிக்கிறாங்க, நம்ம சொல்கிற வார்த்தைகளை மதிக்கிறாங்க. அப்போ இதுவரை ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துருக்க அந்த சிஸ்டருக்கு அப்போ தோணுது, ஐயோ அப்படி வார்த்தையை பயன்படுத்தாதீங்க ஃபாதர். அப்போ அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதனால தான் அவங்க பயப்படுறாங்க அந்த வார்த்தை. நான் சொன்னேன், ஐ டிட் நாட் கர்ஸ், பட் வாட் தே ஹவ் டன் இஸ் அ கர்ஸ்ஃபுல் திங்.
இட்ஸ் a curseful thing. Praise the Lord. அதனால் நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கோபத்திலையாக இருக்கலாம், எரிச்சலையாக இருக்கலாம், ஆனால் பயன்படுத்துகிற வார்த்தை போய் பதியுது. அதே ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 14வது அதிகாரம் 13வது திருவசனம். ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம், மேலும் இருப்பதில்லை என தீர்மானித்து கொள்ளுங்கள். இங்கிலீஷில் மனிதருக்கு பல வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. மனிதனுக்கு ஹியூமன் யூஸ் பண்ணுவாங்க, பர்சன் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மனிதனுக்கு யூஸ் பண்ணுற இன்னொரு வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா? சப்ஜெக்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட், ஷீ இஸ் அ சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டோம், பொருள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவர் ஒரு மனிதர், அதனால் ஷீ இஸ் அ சப்ஜெக்ட்னா சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டோம். சப்ஜெக்டுடைய ஆப்போசிட் வந்து ஆப்ஜெக்ட். அவங்க உட்காந்துருக்கிற சேர் வந்து ஆப்ஜெக்ட். மைக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் மைக்கை பயன்படுத்துகிற நான் ஒரு சப்ஜெக்ட். இந்த டேபிள் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த சேர் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஃபேன் ஒரு ஆப்ஜெக்ட். ஏன் இதை ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் தெரியுமா? ஏன்? உயிரற்றது. ஓகே, வெரி குட். உயிரற்றது கரெக்ட் தான், நல்ல கரெக்டான பதில் தான். உயிரற்றது ஆப்ஜெக்ட். அப்புறம் ஏன் இதை ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் தெரியுமா? ஒன்றும் பண்ணாது. வெரி குட். உயிரற்றது, ஒன்றும் பண்ணாது, நம்ம பயன்படுத்தணும். ஓகே, இதுக்கு ஆப்ஜெக்ட்னு மெயினாக சொல்ல ஒரு காரணம் தெரியுமா? எனக்கு இப்போ இங்கேருந்து அங்கே வரணும், அந்த சேரில் வந்து உட்காரணும். எனக்கு இப்படியே நடந்து வர முடியுமா? முடியாது. இது என்ன பண்ணுது? இது என்ன பண்ணுது? என்னை தடை செய்யுது. அப்போ நான் இந்த பக்கம் போவேன். இந்த ஃபேன் என்ன தடை செய்யுது, இந்த சேர் என்ன தடை செய்யுது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு நடுவில் போந்து இந்த எனக்கு கேப் வழியாக போகணும். வை இட் இஸ் கால்ட் அன் ஆப்ஜெக்ட்? பிகாஸ் இட் அப்ஜெக்ட்ஸ் யூ. ஏன் இதை ஆப்ஜெக்ட்னு கூப்பிடாம சப்ஜெக்ட்னு கூப்பிடாம ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுறோம் தெரியுமா? இது என்னை தடை செய்கிறதால, அப்ஜெக்ட் பண்ணுறதுனால இதை நான் ஆப்ஜெக்ட்னு கூப்பிடுறேன். இன்னைக்கு சில மனிதர்களை நீங்கள் ஆப்ஜெக்டாக பார்க்குறீங்க, சப்ஜெக்டாக பார்க்க வேண்டிய மனிதனை. ஆண்டவர் ஒருத்தனுக்கு குணம் கொடுப்பார்ல, ஹீலிங் கொடுப்பார்ல. மார்க்கனார் செய்தியில் 8வது அதிகாரத்தில், டேய் இப்போ கண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்டா, இப்போ நீ மனுஷனை பார்க்குறேன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்? மனிதர்களை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மரங்களை போல. டேய் ரொம்ப பிரச்சனைடா, மனுஷனாக பார்க்காம மனுஷனை மரம் மாதிரி பார்த்தனா நீ சப்ஜெக்டாக பார்க்க வேண்டிய ஒரு ஆளை ஆப்ஜெக்டாக பார்க்குற. அதாவது உனக்கு உதவியாக இருக்கிற ஒரு ஆளை நீ தடையாக பார்க்குற. அவனிலும் நான் வசிக்கிறேன், அவளிலும் நான் வசிக்கிறேன், உன்னிலும் நான் வசிக்கிறேன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மாதிரி மனுஷனை பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம பயன்படுத்துவோம், நம்ம விலகி நிற்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு இது நம்மளை தடை செய்யுது. அப்போ இவங்களுக்கு எதிரான வார்த்தைகளை பேசுவோம். when you see someone as an object, ஒரு மனுஷனை நீங்கள் பொருளாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை வாயால் நீங்கள் காயப்படுத்துவீங்க, அவங்கள தள்ளி வைப்பீங்க, உதறி வைப்பீங்க. அதான் இங்கே இந்த மனசு நிலையில் அதை வாசி பாருங்க. ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம். அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் குற்றம் காண்பீர்கள். சப்ஜெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சப்ஜெக்ட், நானும் ஒரு மனிதன், எனக்கு குறை இருக்கா? இருக்கு. ஆனால் என்ன ஆண்டவர் அன்பு செய்கிறாரா? அன்பு செய்கிறார். இப்போ உங்களை ஆண்டவர் அன்பு செய்கிறாரா? உங்களுக்கு குறை இருக்கா? இருக்கு. அப்போ குறையுள்ள என்னை ஆண்டவர் அன்பு செய்வது போல குறையுள்ள அவரையும் ஆண்டவர் அன்பு செய்வார். அப்போ அந்த குறையை நான் குற்றம் சாட்டி இது குறைன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். அதனால் வாயை எடுத்து பிறரை குற்றம் காணாதிருப்போம். குறைன்னு இல்லை, குற்றம். குறை எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் அந்த குறை குற்றமாக மாறலாம். ஏதோ ஒரு டாக்கில் இருக்குல்ல, அதனோட ஹெட்டிங் அப்படி தான் இருக்கும். குறைகள் குற்றங்களாக மாறக்கூடாது. குறைகள் எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் குறைகளை குற்றங்களாக. உங்களுடைய பையனுக்கு மேபி அந்த நீங்கள் பிறக்கும்பொழுது மேபி கால் விளங்காமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ அம்மாங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, 10 வயசாக இருக்கலாம், 15 வயசாக இருக்கலாம். இருந்தாலும் சில டைம் அந்த குழந்தைங்களை இடுப்பில் வச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு அது பெரிய வழியாக இல்லை. மனநிலை குன்றிய குழந்தையாக இருக்கலாம், அந்த குழந்தையை எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஆட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தையாக இருக்கலாம், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டான ஒரு பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் அன்பு செய்கிற பையன், என் அன்பு செய்கிற பொண்ணு, அது ஏன் பையன், ஏன் பொண்ணு, அது குறை, ஆனால் அது குற்றமாக தெரியல. ஏன்னா இங்கே அன்பு இருக்கு. யூ see that person as a subject. when you see a person as an object, குற்றம் சொல்லுவீங்க. அப்போ வழியில் போகிற யாராவது இப்படி போயிட்டு இருக்காங்க, நீங்கள் பின்னால் காரில் வரீங்க இல்லை பைக்கில் வரீங்க, ஆன் அடிச்சுக்கிட்டே இருப்போம். இவங்கெல்லாம் இப்படியே போகிறது, இவங்களுக்கு தனியாக போட வேண்டாம், சைடில் போக வேண்டாம்னு திட்டுவோம். அவங்க அந்த ட்ரை சைக்கிளில் போகிறவங்களா இருக்கும், ஆனால் நமக்கு கோவம் வரும்.
ஏன் கோவம் வருது? ஏனெனில் அந்த குறையை நான் குற்றமாக பார்க்கிறேன். ஐ எம் நாட் சீயிங் தட் சப்ஜெக்ட் as subject but as an object. என்னுடைய வழியை தடை செய்கிறாங்க. அப்பதான் குறை குற்றமாக மாறுகிறது. அப்ப நாவில் குறை குற்றமாக விளையாடணும்னா you see other as an object, சப்ஜெக்டா கிடையாது. அடுத்து அதனுடைய கண்டினியூ, மேலும் சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்ப தடையாக அவங்களையும் பார்க்காதீங்க, தடையா இருக்காதீங்க. தடையா நீங்க பார்க்கும்போது தான் நாக்கில் குறை குற்றமாக விளையாடுகிறது. அதனால நாவை குறை சொல்ல, குற்றம் கூற பயன்படுத்தாதீர்கள். நான் எப்படி ஒரு சப்ஜெக்டோ அப்படி ஆண்டவர் எப்படி அன்பு செய்கிறாரோ அப்படி தான் அவங்களும் ஒரு சப்ஜெக்ட். குறை இருக்கு. ஆண்டவர் பிறந்த இல்லத்தில் என்ன குறையா இல்லை? ஆண்டவர் பிறந்த இடத்துல என்ன குறையா இல்லை? நம்மளாவது ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறோம், இல்லை வீட்டிலாவது பிறக்கிறோம், இல்லை ரோட்லையாவது பிறந்திருப்பீங்களா, ஆம்புலன்ஸ்லாவது பிறந்திருப்பீங்க. இந்த மனுஷன் எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுத்தில் போய் பிறந்தார், நாத்தடிக்கிற இடத்துல போய் பிறந்தார். குறையா இல்லை? ஆனால் அந்த குறையை மாதா வேணும்னா நினச்சிருந்தா சூசேப்பரை வச்சு செஞ்சுருந்துருக்கலாம். உன்னெல்லாம் நம்பினேன்னு உங்ககிட்ட எல்லாம் கொடுத்தாரு பாரு ஆண்டவர். என்ன கழுத மேலே ஏற்றிட்டு வந்த ஒரு காரு கூட இல்லை, ஒரு குதிரை கூட இல்லை, ஒரு குதிரை வண்டி கூட கூப்பிட முடியல. நான் 9 மாதம் நிறைய கர்ப்பிணியாக இருக்கிறேன், நீ எல்லாம் ஆம்பளை, நீ எல்லாம் மனுஷனா? நீங்கன்னா திட்டிருந்திருப்பீங்க. அந்த அம்மா மெதுவாக அமைதியாக அந்த கழுத மேலே உட்காந்து வந்தாங்க. மரியாள், அன்னை மரியாள். குறை இருந்ததுங்க, ஆனால் குற்றமாக மாறலை. குறை இருந்தது. எத்தனை இடத்துல போய் ஒரு தட்டி கேட்டார். குறை இருக்கு, ஆனால் அந்த குற்றமாக மாற்றலை. திட்டியிருந்திருக்கலாம், மாதா வேணும்னா திட்டியிருந்திருக்கலாம். இப்படி பனி கொட்டிக்கிட்டு இருக்கு பாரு, என் தலையிலலாம் கொட்டிக்கிட்டு இருக்குது பாரு. நான் இனி ஒரு குழந்தைய வேற பெற்றெடுக்க போகிறேன். நீ என்னை இப்படி ரோடா வீடா தட்டிக்கிட்டு இருக்கிறியே, குறையை குற்றமாக மாற்றிருக்கலாம். பட் ஷீ டிட் நாட் டூ தட். எவ்வளோ அமைதி, எவ்வளோ நிறைவு, எவ்வளோ அந்த மகிழ்ச்சி. குறைகள் குற்றங்களாக மாறவில்லை. மாதா எதிர்த்து அந்த வார்த்தை பேசலை, காயப்படுத்தி ஒரு வார்த்தை பேசலை. ஏன்? பிகாஸ் ஐ see him also as a subject, not as an object. தடையாக பார்க்கல சூசேப்பரை, தடங்களாக பார்க்கல சூசேப்பரை, உதவியாக பார்த்தாங்க. என்ன ஆண்டவர் எப்படி அன்பு செய்கிறாரோ அப்படி தான் அவரே அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது வசனம், அதே ரோமையர் 16வது அதிகாரம் 18வது திருவசனம். ஏனெனில் இத்தகையோர் நம் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை, தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். இவர்கள் இன்சொல் பேசி முகமன் கூறி கபடற்ற உள்ளத்தினரை ஏமாற்றுகிறார்கள். பாவம், ரொம்ப இன்னசென்ட் ஆனவங்களை நம்ம ஏமாற்றுவோம். நம்மளுடைய வார்த்தையை சொல்லி, அவங்க முகஸ்துதியெல்லாம் சொல்லி, அவங்க முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று சொல்லி, இன்னசென்ட் ஆனவங்களை நீங்கள் ஏமாற்றும் பொழுது, இந்த சிறியவருக்கு ஒருவர் நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் எனக்கே சொன்னார் இல்லையா, அது நம்ம அவங்களுக்கு தான் செய்கிறோம். அப்போ நம்ம உண்மையாகவே ஏமாத்துறது இந்த சிறியவர்களை அல்ல, இன்னசென்ட் ஆனவர்களை அல்ல, ஆனால் ஏமாத்துவது ஆண்டவர் தான். திருத்தூதர் பணியில் தானே 5வது அதிகாரம் நினைக்கிறேன், 5வது அதிகாரத்தில் 12வது வசனம். தயவுசெய்து ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க. திருத்தூதர் பணி 5வது அதிகாரத்தில் அனனியா சஃபரியா கதையில் போய் சொல்லுவாங்களே அவங்க. 5வது அதிகாரம் ஆமாம், அவர் நீங்கள் ஏன் தூய ஆவியாரிடம் போய் சொன்னீன்னு கேட்பார். 5வது அதிகாரத்தில் 3வது வசனம். அப்பொழுது பேதுரு, அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உள்ளத்தை ஆட்கொண்டது ஏன்? பொய் சொல்ல பயன்படுத்திய நாக்கு, வார்த்தை. And they told the lie to Peter. பொய் யார்கிட்ட சொன்னாங்க? பேதுருக்கிட்ட சொன்னாங்க, தூய ஆவியானவர்கிட்ட கிடையாது. பேதுருக்கிட்ட தான் சொல்றாங்க. நிலத்தை வித்தியா? வித்துட்டேன். காசை கொண்டு வந்தியா? கொண்டு வந்தேன். முழுசா கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டேன். அப்போ இவர் சொல்றாரு, ஏன்டா பொய் சொன்னேன்? நீ நிலத்தை வித்ததும் தெரியும், நிலத்தை எவ்வளோக்கு வித்தேன்னு தெரியும், ஆனால் அதில் ஒரு பங்கை நீ உனக்குன்னு மாற்றி வச்ச. உன்னுடைய நிலம் நீ விற்கணும்னு சபை கேட்கல, நீ அந்த பணத்தை கொண்டு வந்து சபைக்கு கொடுக்கணும்னு யாருமே சொல்லலை. இட் வாஸ் யோர் டிசிஷன். இட் வாஸ் யோர் டிசிஷன். நிலத்தை விற்கணுன்றது உன்னுடைய டிசிஷன், அந்த காசை கொண்டு வந்து சபைக்கு கொடுக்கணுன்றது உன்னுடைய டிசிஷன்.
ஆனால் அதில் ஒரு பங்கை நீ மாற்றி வச்சு மொத்தமாக கொடுத்துட்டேன்னு சொல்கிற பாரு, அங்கே தான் நீ தப்பு செஞ்ச. நிலத்தை விற்கணும்னு சொல்லலை, அந்த பைசாவை கொண்டு வந்து சபைக்கு கொடுக்கணும்னு சொல்லலை, பட் யூ டோல்ட் லைஸ் நாட் டு மீ பட் டு ஹோலி ஸ்பிரிட். அப்போ நம்ம ஒருத்தங்களை ஏமாற்றும் போது, அவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி நம்ம ஏமாற்றும் பொழுது, நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே ஏமாற்றும் பொழுது கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால் ஏமாற்றும் பொழுது நம்ம ஏமாத்துறது மனிதர்களை அல்ல, ஆண்டவரை. அடுத்த வார்த்தை 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது திருவசனம். 1 கொரிந்தியர் 4:5. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவருக்கு வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களில் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். அதனால் நீங்கள் தீர்ப்பளிக்காதீங்க. ஏன்னா தீர்ப்பு நமக்கு தெரியாது. ஒரு மனுஷனுக்கு எப்போ ஏன் அதை செய்கிறாங்கன்னு தெரியாது. ஒருத்தங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ வீட்டிலேயே என்றைக்கோ ஒரு நாள் பார்த்த ஒரு வீடியோ ஞாபகம் வருது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்தது. ஒரு அம்மா காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு. அப்படி ஒரு பழக்கம் கிடையாது அவங்களுக்கு. காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா சமைச்சாங்கன்னா பசங்களுக்கெல்லாம் கொடுப்பேன், இதுதான் அவங்களுடைய பழக்கமாக இருந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நாளில் வந்து அவங்களுக்கு ஒரு புது பழக்கம். அந்த புது பழக்கத்தில் அவங்க வந்து காலையில் எழுந்துச்சு ஜாகிங் எல்லாம் போக ஆரம்பித்தாங்க. செம்ம ஜாகிங், செம்ம எக்ஸசைஸ். அதாவது அவங்களுடைய பசங்க 2 பேருமே அம்மாவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னா, அம்மா பாடுறா அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த வயசில் இதெல்லாம் தேவையா? ட்ரெட்மில்ல ஓடுறாங்க, ஜாகிங் பண்ணுறாங்க, அந்த உடம்பை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பசங்களும் அம்மா வந்து ஒரு மாதிரி அவமானமாக பார்க்கும்போது அப்பா வந்து சொல்லுவார், நான் சொல்லட்டா கம்மிருங்க, வேண்டாம். அப்புறம் கடைசியில் அதனுடைய டேக்லைனில் வருது, அப்பா அவனுடைய ஆப்ரேஷன் அன்னைக்கு அப்பாவுக்கு கிட்னி தேவைப்படுது. அப்போ அந்த கிட்னி யார் கொடுக்குறாங்க? அம்மா கொடுக்குறாங்க. அப்போ அப்பாவுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்றது பசங்களுக்கு சொன்னால் பசங்க வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லி அம்மா அதை மறைச்சி வச்சு இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணது வெயிட் லாஸ்க்காக. ஏன் வெயிட் லாஸு? அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் கடந்து போக முடியும், அப்போ தான் அந்த கிட்னி எடுத்து ஹஸ்பண்டுக்கு கொடுக்க முடியும். அதுக்காக பாருங்கள். அப்போ ஏன் அந்த அம்மா செய்கிறாங்கன்றது பாருங்கள். இந்த பசங்க தீர்ப்பளித்து கொண்டே இருந்தார்கள். அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வி டு நாட் நோ வை அ பர்சன் இஸ் டூயிங் ஸோ. சிலவங்க பேசுகிற விதம், சிலவங்க நடந்துக்கிற விதம் நமக்கு தெரியாது ஏன் அவங்க செய்கிறாங்க. சிலவங்க தெரிஞ்சே செய்வாங்க, சிலவங்க பழக்க வழக்கங்களில் செய்கிறவங்களா இருக்கலாம். சிலவங்க வந்து மேபி அந்த ஒரு கிராமத்தில் வளர்ந்ததுனால அவங்களுடைய பேச்சு அப்படியா இருக்கலாம். மேபி அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருந்தனால அவங்களுடைய பேச்சு அப்படியா இருக்கலாம். சிலவங்க வந்து காயத்திலே பிறந்து காயத்திலே வளர்ந்தவங்களாக இருக்கலாம். அதனால் சில டைம் அந்த காயத்திலேருந்து அவங்க பேசுகிறவங்களா இருக்கலாம். நமக்கு தெரியாது ஏன் ஒருத்தர் அப்படி பேசுகிறாங்க, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் நம்ம தீர்ப்பளிக்க போனோன்னா மேபி ஆண்டவர் அவங்க மேலே இரக்கம் காமிப்பார். விதி நாளில் மேபி ஆண்டவர் அவங்க மேலே இரக்கம் காமிப்பார். எவ்வளோ ஜெபிச்சு மேபி கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கலாம், எவ்வளோ ஜெபிச்சு ஒரு குழந்தை பிறக்காதவங்களா இருக்கலாம், எவ்வளோ ஜெபிச்சு ஒரு வேலை கிடைக்காதவங்களா இருக்கலாம். அவங்க சில டைம் ஒரு கோவப்படுறதும் எல்லாமே கிடச்சி ஒருத்தவங்க கோவப்படுறதுலையும் வித்தியாசம் இருக்குது. எல்லாமே இருந்து நல்ல கல்யாணம், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஒய்ஃபு, நல்ல பசங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்க, தேவைக்கு பணம் இருக்குது, எல்லாமே இருந்து ஒருத்தர் கோவப்படுறதும் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் கோவப்படுறதுலையும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இவங்க கோவப்படும்பொழுது நீங்கள் அவங்கள தீர்ப்பளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்வார், நான் அவங்க மேலே இரக்கம் காமிக்கிறேன் அப்படின்னு. எல்லாம் இருக்கிற நீ கோவப்படுறதும் ஒன்றுமே இல்லாத அவங்க கோவப்படுறதுலையும் வித்தியாசம் இருக்குது. God may be sometime he will be merciful to them. அந்த தீர்ப்பு நாளில் அவங்க மோட்சத்துக்கு போவாங்க. எல்லாம் இருந்து கோவப்பட்ட நீ சில டைம் நரகத்துக்கு போகலாம். அவங்க தப்பு செய்கிறாங்க, இப்படியா பேசுறது, மரியாதையை பேச தெரியாது, மதிப்போட பேச தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மேபி அவங்க ஸ்கூலுக்கு கூட போயிட மாட்டாங்க. அதனால சில டைம் ஃபாதர்ஸை பார்க்கும்போது நீ சாப்பிட்டியா அப்படின்னா கேட்பாங்க. எங்களுடைய தியான மையத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு நீங்கன்ற வார்த்தை போட தெரியாது. நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபாதர் அந்த மாதிரி. அப்போ சில டைம் சிலவங்கலாம் சொல்லுவாங்க, அவங்க அப்படி பேசக்கூடாது அப்படின்னு, நீங்கள் அப்படி தான் பேசணும் அப்படின்வாங்க. நிறைய பேர் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. சிலவங்க எங்கிட்டையும் வந்து சொன்னாங்க, அவங்க அப்படி தான். அவங்கள போய் இனி நம்ம ஸ்கூலில் போய் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்க வைக்க முடியாது. ஃபாதர்கிட்ட நீங்கள் நாங்கள் அப்படி தான் பேசணும்னு இல்லை. மேபி அவங்க மோட்சத்துக்கு போகலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம தீர்ப்பு அளிக்காமல் இருப்போம்.
வேதனையோடு இருக்கிறவங்களா இருக்கலாம், காயப்பட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், ஏழைங்களாக இருக்கலாம், படிப்பு இல்லாதவங்களாக இருக்கலாம், பணம் இல்லாதவங்களாக இருக்கலாம், இல்லை அன்பு கிடைக்காதவங்களாக இருக்கலாம், அரவணைப்பு கிடைக்காதவங்களாக இருக்கலாம். அவங்களுடைய சிச்சுவேஷன் என்னாமே தெரியாது நமக்கு. அவங்களையும் இன்னொருத்தவங்களையும் ஒரே தட்டில் நம்ம வைக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் 2வது வருகை ஒன்று வருது இல்லை, அது வரை நீ தீர்ப்பளிக்காமல் இரு, தீர்ப்பை நான் பார்த்துக்கிறேன். நீ வாயால் ஒருத்தருக்கு தீர்ப்பை கொடுக்காத, உன் நாவால் ஒரு தீர்ப்பை கொடுக்காத. ஏன்னா அவங்க கடந்து போகிற சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியாது, அவங்க கடந்து போகிற வேதனை என்னன்னு உனக்கு தெரியாது. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு இடத்துல ஒருத்தங்க அவங்க யாருக்கிட்டையுமே சொல்லலை. அவங்களுடைய பங்கு சாமியாருக்கும் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க ஒரு பிரச்சனையில் கடந்து போகிறாங்க. என்ன பிரச்சனைனா ஒரு கடன் பிரச்சனை. யாருக்கோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணிவிட்டு 90 lakhs இழந்துருக்கிறாங்க. அதனால் வட்டி கட்டி அவங்களுடைய கடன் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி அவங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் கடன், 1.5 crore rupees கடன். ஆனால் இதுவரை யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்க வீடு விற்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீடு விற்க அது அவங்க 180 190 சொல்லி அழகான வீடு, அருமையான வீடு. யாருக்காவது வேணும்னா வாங்குங்க, இங்கே சென்னையில் தான், காசு இருந்தால் சொல்லுங்கள். நான் அந்த வீடு நல்ல வீடு, அருமையான வீடு விற்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இதுவரை அவங்க யாருக்கிட்டையும் சொல்லலை, எங்களோட கடனால் தான் நாங்கள் விற்க போகிறோன்னு. அவங்க வேற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த கடனால் விற்கிறோம் அப்படின்னா இவங்க சொல்கிற அந்த 170 அப்படின்றது யாரும் வாங்க மாட்டாங்க, 1 crore கொடுங்க அப்படின்வாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்களுடைய சூழ்நிலை யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் 1.5 crore நான் என்னுடைய வீடை இன்றைக்கி கொடுத்தேன்னா அது அப்படியே கணக்கு தான் போகும் ஃபாதர், அப்புறம் என் கையில் ஒன்றுமே இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 160 கிடச்சா நான் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க அவங்களுடைய அந்த நிலைமையை. நல்லா இருந்தவங்க, ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணி 90 lakhs கடன் அழியா மாறினவங்க, ஒருத்தனுக்கு உதவி செஞ்சு நடுவில் நின்று இருக்கிறாங்க, இங்கேருந்து வாங்கி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு இப்போது வாங்கி கொடுத்தாங்க, நல்லது செஞ்சவங்களுக்கு இன்றைக்கி 90 lakhs rupees கடன். யாருக்கிட்டையும் அவங்க சொல்லலை, இதுவரை அவங்க சொல்லலை. நல்லவங்களாக இருந்தபோது அனுபவித்த ஒரு வேதனை. அப்போ அவங்களுடைய மனசுலேருந்து அவங்க ஒரு வார்த்தையை பேசும்போது எப்படி இருக்கும்? அவங்கள போய் நம்ம தீர்ப்பளிச்சுட்டு, இது பார் எப்படி வந்திருக்குது பார் கோயிலுக்கு, எப்படி ஜெபிக்குது பார் கோயிலில் போய், சும்மா அழுது ஜெபிக்குது பார். உங்களுக்கு அழறதுக்கு ஒரு விஷயம் இல்லை, அவங்க அழுறதுக்கு விஷயம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் தீர்ப்பளிக்கும் போது என்ன தெரியுமா ஆண்டவர் பண்ணுவார்? உனக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறேன் நான் பார்க்குறேன். அப்போ ஏன் அவங்க அழுகுறாங்கன்னு உனக்கு புரியும். அப்போ எந்த அளவையால் நீ அழைப்பீரோ அந்த அளவையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா 1.5 கோடி ரூபாய் கடன் இருக்கிறவங்க அழகிற அந்த அழுகை தெரியணும்னா உனக்கு அந்த 1.5 கோடி ரூபாய் கடன் வந்தால் தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதனால் தீர்ப்பளிக்காதீர்கள். யாராவது நீங்கள் தீர்ப்பளிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு சில டைம் உங்களை கொண்டு போய் ஆண்டவர் நிற்க வைப்பார். ஏன் நீ தீர்ப்பளிச்ச, ஏன் தீர்ப்பளித்தாய்? தீர்ப்பளிக்கும் பொழுது அவங்களுடைய வேதனை என்னன்னு உனக்கு புரிஞ்சுதான். அதனால் அந்த வேதனை நீ அனுபவிச்சுப்பார், அப்போ தெரியும் நீ செஞ்ச தீர்ப்பு என்ன தப்புன்னு. அதனால் அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்னத்தை கொடுத்தார் தெரியுமா? ஆபிரகாம் ஆகாரை ரொம்ப கஷ்டப்படுத்தினார். வயிற்றில் குழந்தை இருந்த போதும் அனுப்பிவிடுவார், அப்புறம் அந்த குழந்தை 10-17 வயசு ஆகும்போதும் அனுப்பிவிடுவார். அப்போது அந்த அந்த ஆகாருக்கு என்ன வழி இருந்ததுன்னு ஆபிரகாமுக்கு தெரியணும்னா உனக்கு ஒரு பையன் பிறக்கட்டும், அப்போ நான் உனக்கு காட்டுறேன் நான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பையன் உன்னுடைய அந்த சர்வன்ட் வழியாக, மெய்டு வழியாக உனக்கு பிறந்த பொழுது அந்த பையனை நீ அவள் வயிற்றில் இருக்கும் பொழுது நீ நடுஜாமத்தில் இறக்கி விட்டல, டெசர்ட்டில் அந்த பாலைவனத்தில் இறக்கி விட்டல, அவளுடைய வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா ஆபிரகாம்? தெரியாதுல்ல. ரெண்டாவது, அந்த குழந்தை வளர்ந்து அது 17 வயசு இருக்கும்போது இவனுக்கு சொந்தமாக பையன் வந்த பொழுது இந்த பையன் 2 பேருமே விளையாடுறாங்க. அதனால் என் பையனும் அந்த அடிமையினுடைய பையனும் ஒன்றா இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லி சாரா சொல்லும் பொழுது சாராவுக்கு சொல்லியிருந்துருக்கணும், ஏய் வாய்மூடு, அவனும் என் பையன் தானே, நீ சொல்லி தானே அந்த கல்யாணத்தை நான் பண்ணேன்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் தீர்ப்பளிக்கிறான். ஆகாரையும் அந்த மகனையும் அனுப்பிவிடும் பொழுது ஆண்டவர் நினைச்சாரு, சரி இந்த மகனை நீ அனுப்பிவிடுறல, அந்த ஆகார் அனுபவித்த வேதனை நீ அனுபவிச்சாதான் உனக்கு தெரியும். தீர்ப்பளிக்காத வாயால் அனுபவிக்க வச்சார் ஆண்டவர். 12, 13, 14 வயசு இருந்த பொழுது கலப்பு பையனை கொண்டு போய் பலி கொடுப்போ, அப்போ தெரியும். ஆண்டவர் வேணும்னே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன தெரியுமா பயன்படுத்துறாரு? நீ அன்பு செய்யும் உன் ஒரே மகனை, நீ அன்பு செய்யும் உன் ஒரே மகனை. 2-3 தடவை இருக்கும், நீ அன்பு செய்யும் ஒரே மகனை. அது ஆபிரகாமுக்கு எத்தனை பையன்? ஒரே பையன். பார்த்தீங்களா, நீங்களும் ஒரு சைடில் தான் நிற்கிறீங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை பையன்? சாராவுக்கு எத்தனை பையன்? ஒரே பையன். ஆகாருக்கு எத்தனை பையன்? ஒரே பையன். ஆபிரகாமுக்கு எத்தனை பையன்?
2 பசங்க. இஸ்மாயேலும் ஆபிரகாமினுடைய பையன்தான், இசாக்கும் ஆபிரகாமினுடைய பையன்தான். ஆண்டவர் வேணும்னே குத்துறாரு பார்த்தீங்களா, நீ அன்பு செய்யும் ஒரே மகனை. அதான் வேணும்னே தான் சொல்றாரு, நீ அன்பு செய்யறது ஒருத்தன், நீ அன்பு செய்யாத இன்னொருத்தன் இருக்கிறான்ல, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ அன்பு செய்யும் ஒரே மகனை, நீ அன்பு செய்யும் ஒரே மகனை இப்ப குடுறா. நீ ஆகாருக்கு என்ன துரோகம் பண்ணியோ அந்த துரோகத்தை நீ அனுபவிக்கணும். ஸோ ஐ வாண்ட் டு வாஷ் யூ. அந்த சஃபரிங் வாஸ் அ வாஷிங் ஃபார் ஹிம். அந்த வேதனை வாஸ் அ வாஷிங். ஆண்டவர் அவனை தூய்மைப்படுத்தி தாங்க ஆபிரகாமை சொந்தமாக்கினார். தூய்மைப்படுத்தாமல் சொந்தமாக்கவில்லை. ஆபிரகாமை இந்த வம்சங்களுடைய தந்தையை மாற்றவில்லை. ஆபிரகாமை மாற்றுவதற்கு முன் ஆண்டவர் தூய்மைப்படுத்தி தான் கொண்டு வந்தார். தீர்ப்பளிக்காதே, தீர்ப்புக்குள்ளாக மாட்டாய். அப்போ நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிற்கும் பொழுது தெரியும், நீங்கள் தீர்ப்பளித்தவங்க சில டைம் அதெல்லாம் மறந்துடும், யாரெல்லாம் தீர்ப்பு போட்டோன்னு. ஆனால் அதே தீர்ப்பில் போய் என்னைக்காவது ஒரு நாள் போய் நிற்பீங்க. நாக்கை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்தணும். சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சொல்ல வேண்டியதை சொல்லணும். சரி, நாக்கை பயன்படுத்துகிறோமே, ஐயோ அவங்களை காயப்படுத்துகிறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே, சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் சொல்கிற விதம் கவனமாக சொல்லணும். சொல்கிற விதம் மேபி அவங்களுக்கு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லாமல் இருக்கக்கூடாது. அது கஷ்டமாக இருந்தாலும் சில டைம் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது வரும். சரி, நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை கட்டி போடணும்னு நான் சொல்லலை. யூஸ் யுவர் டங் வித் ப்ரூடன்ஸ். விவேகத்தோடும் தூய்மையோடும் உங்களுடைய நாவை பயன்படுத்துங்கள். விவேகத்தோடும் தூய்மையோடும் நாவை பயன்படுத்துங்கள். விவேகம் இல்லாமல் பயன்படுத்தாதீங்க. ஒரு தடவை ஒரு அம்மா பாவ சங்கீர்த்தனத்துக்கு வந்த பொழுது நான் அவங்ககிட்ட சொன்ன ஒரு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? பிரேக் யுவர் சைலன்ஸ். அதான் அவங்ககிட்ட சொன்னது. பாவ சங்கீர்த்தனத்தில் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிரேக் யுவர் சைலன்ஸ். நீங்கள் வீட்டில் பேசாமல் இருந்தது தான் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். அந்த குடும்பமே ஏறக்குறைய பல அழிவுகளுக்கு போக காரணம் தெரியுமா? இவங்க ஒரு நல்ல ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, இவங்க பேசாமல் இருந்தது அந்த குடும்பத்தினுடைய ஆன்மீகம் நிலை குலைஞ்சு போவே காரணம். அவங்கக்கிட்ட சொன்னது வாயை திறங்க, இனி வாயை மூடி இருக்காதீங்க, பிரேக் யுவர் சைலன்ஸ். அவங்கக்கிட்ட சொன்னது அந்த பிரேக் யுவர் சைலன்ஸ். வென் ஷி broke her silence, அந்த குடும்பம் மெதுவாக இப்போ ஆன்மீகத்துக்கு கொண்டு வராங்க அவங்க. அப்போ சில இடத்துல பேசணும், சில இடத்துல பேசக்கூடாது, சில இடத்துல அந்த பேசும்பொழுது கவனமாக பேசணும். அதனால தான் தூய ஆவியானவர் என்ன பேசணும்னு உங்களுக்கு தருவார். அதை தூய ஆவியானவர் வழியாக பேசுங்க. சாபத்தின் வார்த்தைகள் அல்ல, காயத்தின் வார்த்தைகள் அல்ல. ஆனால் பேச வேண்டியதை பேசணும். அன்னைக்கு இருக்கணும்னு நான் சொல்லலை. பேசும்பொழுது கவனமாக பயன்படுத்துங்கள், அன்போடு பயன்படுத்துங்கள். அந்த பேசும் வார்த்தைகள் நிறைய விரை வார்த்தைகள் இருக்குது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் நோட் சொல்கிறேன், அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆராதனைக்கு நேரம் ஆகிறதுனால வார்த்தைகளை மட்டும் நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம் எழுதிட்டீங்களா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 12:20. கலாத்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனம். எபேசியர் 4:31. எபேசியர் 5வது அதிகாரம் 4வது திருவசனம். எபேசியர் 5:4. எபேசியர் 6வது அதிகாரம் 9வது திருவசனம். எபேசியர் 6:9. கொலோசையர் 2வது அதிகாரம் 4வது திருவசனம். அதே கொலோசையர் 3வது அதிகாரம் 9வது திருவசனம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 4:7. 1 தீமோத்தேயு 5:1. 5வது அதிகாரம் 1வது திருவசனம். முதியோர்கிட்டலாம் எப்படி பேசணுன்னெல்லாம் சொல்கிறார் ஆண்டவர். அதே 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 13வது திருவசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது திருவசனம். 2 Timothy 2:14.
அதே 2 திமோத்தி 2:16 2வது அதிகாரம் 16வது திருவசனம், 24வது திருவசனம் 24. 2 திமோத்தி 3வது அதிகாரம் 3வது திருவசனம் 3. தீத்து 3வது அதிகாரம் 2வது திருவசனம், அதே தீத்து 3வது அதிகாரம் 9வது திருவசனம், யூதா 1வது அதிகாரம் 16வது திருவசனம். யூதா 1வது அதிகாரம், ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 16வது திருவசனம். அப்புறம் மொத்தமாக யாக்கோபு 3வது அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கணும். நாக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். நாவை சரியாக பயன்படுத்துவோம், ஆன்மீகமாக பயன்படுத்துவோம், விவேகத்தோடு பயன்படுத்துவோம். தூய ஆவி வாழும் இடமாக, ஆலயமாக நம்மளுடைய உடல், உள்ளம், ஆன்மா மாறட்டும். குறிப்பாக நம்மளுடைய நாவை கட்டுப்படுத்துவோம்.